ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான ஓட்டர் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்க்குறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டூ டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா tnsec.tn.nic.in அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வந்ததோ இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்காளர் பட்டியல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஒன்றியத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே வந்தீங்கன்னாக்கில் கிராம ஊராட்சியின் பெயர் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே அந்த கேப்ச்சா வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்ச்சா டைப் பண்ணிவிட்டு ஷோ ரிசல்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே கீழே வந்து பார்த்திங்கன்னா வார்டு படி உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய வார்டு என்னவோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே மறுபடியும் கேப்ச்சா கேட்கும். அந்த கேப்ச்சா வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்ச்சா டைப் பண்ணிவிட்டு ஷோ ரிசல்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னாக்கில் உங்களுடைய ஊராட்சியினுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது கீழே வந்தீங்கன்னாக்கில் ஓட்டு எங்கே போடுறீங்களோ அதனுடைய டீட்டெயிலெலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அது கீழே வந்தீங்கன்னாக்கில் ஓட்டர் லிஸ்ட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கா இல்லைன்றதை ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பார்ட் நம்பரை வச்சும் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கில் நேம் இல்லைனாக்கில் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சும் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஓட்டர் லிஸ்ட்டு வேணுனாக்கில் இங்கே மேலே பிரிண்ட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணணுனாக்கில் டவுன்லோடுன்ற சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.